தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் சுதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசு மரிசூசை, உங்கள் அடைக்கலத்தில் நாங்கள் கண்விழித்திருக்கின்றோம். இயேசுவின் திருப்பெயரால் எழும் நாங்கள் இந்த நாள் முழுவதும் இறைவனின் மகிமைக்காகவே உழைத்து இந்த நாளை புனிதப்படுத்தி அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஓ எங்கள் இயேசுவே, இன்று எங்கள் செபம், வேலை, இன்பத் துன்பம் அனைத்தையும் உலகில் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாவின் மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூயாவியால் கருவுற்றார். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். காலை மன்றாட்டு. எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை உண்டாக்கி கிறிஸ்தவர்களாக்கி உம் ஒரே மகனின் இரத்தத்தால் எங்களை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் எங்களை காப்பாற்றிய முது கருணைக்காக எங்கள் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று பாவத்தில் விழாமல் எங்களை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களே, எங்களுக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்று தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடும் நாங்கள் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எங்களுக்கு கிடைப்பதாக. விசுவாச அறிக்கை. எங்கள் இறைவா, திருச்சபை விசுவசித்து கற்பிக்கின்ற மறையுண்மைகளையெல்லாம் நாங்களும் உறுதியாக விசுவசிக்கின்றோம். ஏனெனில் அவற்றை அறிவித்தவர் நீரே. ஏமாற்றவோ ஏமாற்றப்படவோ முடியாதவரும் நீரே. நம்பிக்கை முயற்சி. எங்கள் இறைவா, நன்மையே உருவானவர் நீர். உண்மைக்கும் அன்புக்கும் உறைவிடம் நீர். நீர் தந்துள்ள வாக்குறுதியின் பொருட்டும் உம் மகன் இயேசுவின் பாலகனின் பொருட்டும் எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும் உமது கருணையால் அருளுதவியும் இறுதியில் முடிவில்லா வாழ்வும் நாங்கள் பெறுவோம் என்று உறுதியாக நம்பியிருக்கின்றோம். அன்பு மன்றாட்டு. எங்கள் இறைவா, அளவற்ற அன்புக்கு உரியவர் நீர். எனவே எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். உமது அன்பிற்காக எங்கள் அயலாரையும் அன்பு செய்து இவ்வன்பில் என்றும் வளர எங்களுக்கு அருள் தாரும். மன்னிப்பு வேண்டுதல். எங்கள் இறைவா,
உமக்கு வருத்தம் வருவித்த எங்களது கொடும் செயலுக்காக மனவருந்துகின்றோம். எங்கள் பாவங்களை எல்லாம் வெறுத்து விலக்குகின்றோம். நன்மையும் அன்புமே உருவான உமக்கு இனியும் வருத்தம் தரமாட்டோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்கு ஈடு செய்து புது வாழ்வு தொடங்க எங்களுக்கு அருள் தாரும். தியான தொடக்கம். எங்கள் இறைவா, உம் திருமுன் நாங்கள் இருப்பதை உணர்கிறோம். உமது மாட்சிமை முன் தலை வணங்குகின்றோம். இந்த 1/4 மணி நேரமும் எங்கள் ஆன்மாவின் செயல்களை எல்லாம் உமது மகிமையை பாடுவனவாக. ஆண்டவரே, எங்கள் அறிவிற்கு ஒளியையும் மனதிற்கு வலிமையையும் தந்தருளும். அதன் மூலம் உமது திருவுளத்திற்கு விருப்பமானவற்றையே என்றும் நாங்கள் செய்து வருவோமாக. தியான முடிவு. எங்கள் இறைவா, உமது அருளுதவிக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உமது பேரருளால் இன்று எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையுமே உமது மாட்சிமைக்கு அர்ப்பணிக்கின்றோம். இன்று முழுதும் உம்மோடு எப்பொழுதும் ஒன்றித்திருக்க அருள் செய்யும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்றார் இயேசு. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 46 50 முடிய கேட்போம். அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரர்களும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய வாழ்வுதோறும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு வரமருளும். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் சுதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, உம் புகழ் என்றென்றும் வாழ்க.